ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல 1/2 kg சிக்கன் எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். பாதி எலுமிச்சைச்சாறு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம சிக்கன் மேலே கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். நல்லா இந்த மாதிரி ஆழமாக போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். அடுத்து இதை நம்ம நல்லா பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது சிக்கனில். இப்போ பிழிஞ்சி எடுத்த சிக்கனில் 1/2 லெமனை ஊற்றிக்கலாம். பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு கலக்கி விட்டாச்சு. இப்போ இதை 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் கோட் பண்ணுறதுக்காக 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்ச சிக்கனை நல்லா மாவில் முக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த சிக்கனை தண்ணியில் 6 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா முழுங்கணும். இப்போ நாம் இதை திரும்பவும் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை மறுபடியும் மாவில் பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் தண்ணியில் 6 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இதை மறுபடியும் மாவில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரொட்டீனில் 2 டைம்ஸு தண்ணியில் வச்சு எடுத்து பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சுட சுட எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சிக்கனை உள்ளே விடும்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சிக்கனை விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இதை நல்லா திருப்பி விடலாம். இதை நாம் இப்போ ஸ்லிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நாம் இதை ஸ்லிம்மில் வச்சு தான் 2 மினிட்ஸ் ஒன்று நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் இதை 7 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் 7 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி ஆயிடுச்சு. தீய விடாமல் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரைடு சிக்கன் கேஎஃப்சி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்லாம். மயனீஸ், டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.